ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. கிட்டத்தட்ட 40% பேர் ட்ரை ஸ்கின்னால அஃபெக்ட் ஆவாங்க. அது ஏன் வருதுன்னா, முக்கியமா ஹை பிளட் சுகர் டீஹைட்ரேஷன் காஸ் பண்ணும். அதே மாதிரி ஹை பிளட் சுகர் உங்களுக்கு நர்வ் டேமேஜ் வரும். இது ரெண்டும் பண்றதுனால உங்களுக்கு ஸ்வெட்டிங் கம்மியா இருக்கு. இது வராம தடுக்க என்னென்ன பண்ணணும், மாய்ஸ்சரைசர் கிரீம் இல்லைன்னா ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்றது நல்லது. குறிப்பா அது அன்சென்டடா இருக்கணும். எந்த ஸ்மெல்லோ டியோட்ரண்டோ இருக்கக்கூடாது. ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு காலை அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஃபுல்லா குளிக்கும் போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. வார்ம் வாட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜென்டில் கிளீன்சர் பாத் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டியோட்ரண்ட் பேஸ் சோப்போ இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் சோப்போ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வாட்டியும் குளிச்சுட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்றது நல்லது. ஃபுல்லா ஏதாவது ஸ்கிராச்சஸ் இல்லைன்னா கட் இன்ஜுரி ஏதாவது இருந்ததுன்னா அது இம்மீடியட்டா அட்டென்ட் பண்ணும். அதே மாதிரி நெயில் இன்ஃபெக்ஷனோ ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ உடனே அட்டென்ட் பண்ணும். நம்மளே செல்ஃப் ரிமூவல் ஆஃப் கேலஸ் ஆணியை நம்மளே கட் பண்றது எல்லாமே அவாய்ட் பண்றது நல்லது. ஃபுல்லா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராம பண்ணும். இப்பவே கண்ணை கட்டுது. இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிளட் சுகரை கண்ட்ரோலா வச்சிருந்தீங்களா உங்களுக்கு அந்த ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பா வராம நம்மளால தடுக்க முடியும்.